ஹாய் சிங்கர்ஸ், வெல்கம் டு சிங்கீசி. ஒரு சினிமா பாடலை எப்படி நீங்களாக செல்ஃபாக லேர்ன் பண்ணி கற்றுக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா நான் நிறையா தமிழ் ஃபிலிம் சாங்ஸோட டுட்டோரியல் வீடியோவை தனித்தனியாக போட்டிருப்பேன். ஸோ அதிலே நான் சொல்லியிருப்பேன் எப்படி ஒரு சாங்கை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்ரோச் பண்ணி அந்த சாங்கை ஃபுல்லாக லேர்ன் பண்ணுறது அப்படின்ட்டு. பட் ஸ்டில் நிறையா பேர் கேட்குற டவுட் என்னென்னா, என்னதான் அந்த சாங்கை நான் கேட்டு திருப்பி பாடி பார்த்தாலும் என்னால் அந்த சாங்கோட பெர்ஃபெக்ஷன் கொண்டு வர முடியல. அதாவது அந்த ஒரிஜினல் சிங்கர்ஸ் பாடுற மாதிரி என்னால் பெர்ஃபெக்டாக பாட முடியல. ஸோ எப்படி அந்த சாங்கை நானே கற்றுக்கிறது அப்படிங்கிறது தான் நிறைய பேரோட டவுட். ஸோ இந்த வீடியோவில் நான் 10 சிம்பிள் ஸ்டெப்ஸில் எப்படி நீங்களாக அந்த சாங்கை கற்றுக்கிறதுங்கிறத சொல்கிறேன், கேளுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, அந்த சாங்கை நீங்கள் யூடியூப்லேயே கேட்காம அந்த சாங்கோட MP3 ஃபைலை டவுன்லோட் பண்ணுங்கள். நீங்கள் கூகுளில் போய் போட்டாலே வரும், எல்லா சாங்ஸோட MP3யுமே இப்போ அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் சாங்கோட MP3 ஃபைலை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த சாங்கோட லிரிக்ஸையும் எடுத்து வச்சுக்கோங்க. மேபி நீங்கள் லிரிக்ஸை நீங்கள் ஒரு பிரிண்ட் பண்ணாலும் சரி, இல்லைனா எழுதி வச்சுட்டாலும் சரி, இல்லை காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டாலும் சரி. ஸோ மெயின் திங் MP3 அண்ட் லிரிக்ஸை ஃபஸ்ட்டு ரெடியாக வச்சுக்கோங்க. ஸ்டெப் நம்பர் 2 என்னென்னா, அந்த சாங்கை நிறையா தடவை கேட்டு பாருங்கள். நிறைய தடவை கேட்க தான் உங்களுக்கு என்ன ஆகும்னா, அந்த சாங்கோட டியூன் உங்கள் மைண்டில் போய் ஸ்டோர் ஆகும். ஸோ எடுத்தவொடனே அந்த சாங்கை கூடவே பாடாமல் லிசன் பண்ணுங்கள். ஸோ லிசன் பண்ணுறதுங்கிறது எப்படி லிசன் பண்ணணும்னா, ஒவ்வொரு வார்த்தையை அவங்க எப்படி பாடியிருக்காங்க, அந்த ஃபீல் எப்படி கொடுத்துருக்காங்க, அந்த டியூன் எப்படி வருது, அந்த அப் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, அந்த மாடுலேஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது, அந்த மாதிரி ரொம்ப மைன்யூட்டாக அந்த சாங்கை லிசன் பண்ணுங்கள். ஸோ ஸ்டெப் நம்பர் 3 என்னென்னா, ஒரு ஃபியூ டைம்ஸ் அந்த சாங்கை கேட்டதுக்கப்புறமா அந்த சாங்கை பார்ட் பை பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் சாங்கோட பல்லவி மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த பல்லவி மட்டும் டியூனாக பாடி பாடுங்க. இப்போ எக்ஸாம்பிள் எப்படின்னா, இந்த மாதிரி பாடினாலும் சரி, இல்லைன்னா அந்த மாதிரி ஹம் பண்ணாலும் சரி. ஸோ எடுத்த உடனே லிரிக்ஸ்க்கு போகாமல் டியூனை மட்டும் ஃபஸ்ட்டு மனப்பாடம் பண்ணுங்கள். ஸோ இந்த சாங்கோட டியூன் இப்படி இருக்குது, இந்த இடத்துல ஹை பிச் போகிறாங்க அப்படின்ட்டு பல்லவியை மட்டும் ஃபஸ்ட்டு முடிச்சிடுங்க. ஸோ இதுதான் இந்த ஸ்டெப். ஸோ அடுத்த ஸ்டெப் என்னென்னா, இந்த பல்லவிக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்களோ அதே மாதிரி சாங்கோட சரணமையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதாவது ஃபர்ஸ்ட் டியூனாக மெமரைஸ் பண்ணிக்கோங்க. அந்த டியூனை தனியாக நீங்கள் சாங்கோடையே பாடி பார்த்துட்டு, இப்படி 2 டியூனும் நல்ல ஃபெமிலரைஸ் ஆனதுக்கப்புறமா தான் நீங்கள் லிரிக்ஸ்க்கே போகணும். லிரிக்ஸ் போகும்போது என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு லைனுமே எப்படி பாடியிருக்காங்க, அதாவது ஒரு வார்த்தையில் ஏற்ற இறக்கம் எப்படி இருக்குது, அண்ட் சில கமகங்கள்லாம் எப்படி பாடியிருக்காங்க, அண்ட் சில லைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டஃப்பாக தோணுதான். அதாவது இந்த இடத்துல ரொம்ப ஃபாஸ்ட்டாக பாடியிருக்காங்க, இந்த இடம் எனக்கு டஃப்பாக இருக்குது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் குறித்து வச்சுக்கோங்க. அதாவது லிரிக்ஸை வச்சு குறித்து வச்சுட்டு அந்த வேர்ட்ஸுக்கு மட்டும் நிறையா இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, வாய்மொழிந்த வார்த்தை யாவும் காற்றில் போனால் நியாயமா, இந்த லைனில் பார்த்தீங்கன்னா காற்றில் போனால் நியாய இந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட் சங்கதிஸில் இருக்குது பார்த்தீங்களா, நியாயமா. இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக வர விஷயங்கள்லாம் எங்கெல்லாம் வருது, இதெல்லாம் எனக்கு டஃப்பாக இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு சாங்கோட ஸ்பீடை கம்மி பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ சாங்கோட ஸ்பீடை எப்படி கம்மி பண்ணுங்கிறத இந்த வீடியோட கடைசியில் நான் சொல்கிறேன். ஸோ இந்த சாங்கோட ஸ்பீடை கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் கம்மி பண்ணி கூட கேட்கலாம். பிகாஸ் ஒரிஜினல் ஸ்பீடில் அவங்க பாடும்போது உங்களால் ஜட்ஜ் பண்ண முடியாது, அந்த இடத்துல எப்படி பாடுறாங்க, இங்கே ஏற்றுறாங்களா இறக்குனாங்களாங்கிறது உங்களுக்கு புரியாது. சாங்கோட ஸ்பீடை கம்மி பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஸ்டெப் என்னென்னா, இந்த சாங்கோட ஸ்ருதி என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கோங்க. நான் எதுக்காக ஸ்ருதியை பற்றி இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறேன்னா, நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, பாடிட்டே இருப்பாங்க, திடீர்னு நடுவில் ஸ்ருதி விலகும். அதாவது 2 லைன் ஒரே ஸ்ருதியில் பாடுவாங்க, திடீர்னு ட்ராக் மாதிரி வேறு ஸ்ருதிக்கு போயிடுவாங்க. இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக ஸோ அந்த சாங் என்ன ஸ்ருதின்னு கண்டுபிடிக்கிறத பற்றி நான் ஒரு தனி வீடியோவாக போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு சாங்கோட ஸ்ருதியை கண்டுபிடிக்கிறதுங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அது அந்த மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறமா, இப்போ எக்ஸாம்பிள் இந்த பாட்டு ஏ ஸ்ருதியில் இருக்குன்னா, அந்த ஏ ஸ்ருதியை தான்புரா ட்ராய்டு அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. அது ஒன்றும் இல்லை, தம்பரா ஸ்ருதியோட சத்தம் தான். அதாவது நீங்கள் ஸ்ருதி பாக்ஸ் இருந்தாலும் சரி, இல்லைனா இந்த ஆப்பில் போயிட்டு ஏ ஸ்ருதி செட் பண்ணி அந்த பாட்டை பாடி பாருங்கள். அதாவது நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் பல்லவியை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி அந்த டியூன் ஃபெமிலரைஸ் ஆனதுக்கப்புறமா அந்த தம்பரா ஸ்ருதியை வச்சு நீங்கள் தனியாக பாடி பாருங்கள். அந்த மியூசிக்கை ப்ளே பண்ணாமல் அந்த டியூனை மட்டும் நீங்கள் ஸ்ருதியோட பாடி பாருங்கள். ஏன்னா ஸ்ருதியோட பாடும்போது தான் ஸ்ருதியோட சத்தம் உங்களுக்கு ஒரு வழிகாட்டி மாதிரி இருக்கும். அதாவது அந்த தம்பரா இன்ஸ்ட்ருமெண்ட்டோட சவுண்ட்
ஒரே மாதிரி போயிட்டுருக்கும், அதான் அந்த ஸ்ருதியிலேயே போயிட்டுருக்கும். நீங்கள் எங்கே சப்போஸ் மிஸ் பண்ணாலும் அது அப்படியே உங்கள் வழிகாட்டி மாதிரி அதே ட்ராக்கில் கொண்டு போகும். ஸோ இந்த ரீசனுக்காக தான் நிறைய நீங்கள் தம்புரா ஆப்பை கேட்டு கேட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்கிறது. ஸோ அடுத்த ஸ்டெப் என்னென்னா, ஸோ இந்த மாதிரி ஃபுல் சாங்கை வந்து லிரிக்ஸை வச்சு லிரிக்ஸை முடிஞ்ச அளவுக்கு மனப்பாடம் பண்ணிடுங்க. பிகாஸ் லிரிக்ஸ் வந்து உங்களுக்கு மனப்பாடமாக தெரிஞ்சாதான் உங்களால் அந்த சாங்கோட ஃபீல், அதுக்கப்புறமா எப்படி அந்த பீட்டோட பாடுறது, அந்த மாதிரி விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ண முடியும். இப்போ சப்போஸ் வார்த்தைகளே உங்களுக்கு ஃபெமிலியராக இல்லைன்னா இந்த விஷயங்கள்லாம் உங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் எந்த பாட்டு நீங்கள் வந்து ஒரு பெர்ஃபார்ம் பண்ண போகிறீங்களோ இல்லை யூடியூப்பில் பாட போகிறீங்களோ அந்த மாதிரி எடுத்திங்கன்னா அந்த சாங்கோட வார்த்தைகளை ஃபஸ்ட்டு மனப்பாடம் பண்ணிடுங்க. அதாவது டியூன் கற்றுக்கிட்டதுக்கு அப்புறமா நான் சொல்கிறது. நீங்கள் ஃபஸ்ட்டே உங்களுக்கு மனப்பாடமாக தெரியும்னா வெல் அண்ட் குட். இந்த மாதிரி லிரிக்ஸ் எல்லாம் வந்து முடிச்சுட்டு கஷ்டமான ஃப்ரேசஸுமே வந்து ஸ்லோவாக பாடி பார்த்து ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்ததுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்க, இந்த சாங்கை உங்கள் வாய்ஸில் நீங்கள் தனியாக பாடி ரெக்கார்ட் பண்ணுங்கள். எப்படின்னா, இப்போ சப்போஸ் இந்த சாங் ஏ ஸ்ருதினா ஏ ஸ்ருதி தம்புரா ஆப்பில் செட் பண்ணி அந்த ஏ ஸ்ருதியோடவே பாடி ரெக்கார்ட் பண்ணுங்கள். அது மாதிரி ஒவ்வொரு சாங்கும் ஒவ்வொரு ஸ்ருதியில் இருக்கும் இல்லையா. ஸோ இப்போ ஏ ஸ்ருதினா ஏல செட் பண்ணிக்கோங்க, பி ஸ்ருதினா அந்த ஆப்பில் பின்னு செட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி அந்த சவுண்டோடவே நீங்கள் தம்புரா சவுண்டோடவே பாடி ரெக்கார்ட் பண்ணுங்கள். ரெக்கார்ட் பண்ணுறது எப்படின்னா, இப்போ டே 1 நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறீங்கன்னா 2 நாள் நல்லா மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு 2 நாள் கழிச்சு திருப்பி ரெக்கார்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் உங்களால் பார்க்க முடியும். நீங்கள் ஃபஸ்ட் நாள் பாடினதுக்கும் 4ஆவது நாள் பாடினதுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்னெல்லாம் தப்பு பண்ணீங்களோ அதை கரெக்ட் பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி நிறைய ரெக்கார்ட் பண்ணி உங்கள் வாய்ஸை கேளுங்க. இப்போ சப்போஸ் நீங்கள் பாடுறத கேட்டு இது தப்பாக இருக்குன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இருந்தாங்கன்னா பரவாயில்ல. பட் யாருமே இல்லைன்னா என்ன பண்ண முடியும், நம்ம ரெக்கார்டிங்கை கேட்டாலே கண்டிப்பாக நம்மளால் மிஸ்டேக் கண்டுபிடிக்க முடியும். பிகாஸ் லைவாக பாடும்போது நம்ம மிஸ்டேக் நிறையா நமக்கு தெரியாது. ஸோ அதை ரெக்கார்ட் பண்ணி கேட்டால் தான் எந்தெந்த லைனில் என்னென்ன தப்பு பண்ணியிருக்கீங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் திருப்பி அதே மாதிரி அந்தந்த லைனை மட்டும் பர்டிகுலராக ஸ்பீடை கம்மி பண்ணி பார்த்து அந்த சாங்கை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இப்படி தான் வந்து ஒரு சாங்கை வந்து உங்களால் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். என்ன கேட்டிங்கன்னா வந்து மினிமம் 10 டேஸாவது ஒரு பாட்டை எடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதாவது இந்த மாதிரி படிப்படியாக ஒரு நாள் வந்து பல்லவி படிக்கிறீங்களா, அடுத்த நாள் சரணம் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் டியூனை கற்றுக்கோங்க, லிரிக்ஸை கற்றுக்கோங்க. இந்த மாதிரி படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் போங்க. கண்டிப்பாக 10 நாளில் வந்து ஒரு சாங்கை உங்களால் மாஸ்டர் பண்ண முடியும். அதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னா, இன்னொரு இம்பார்ட்டண்டான ஸ்டெப் என்னென்னா, நீங்கள் சாங்கை என்ன தான் தனியாக பாடி பார்த்தாலும் கரோக்கேவோட பாடுற மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைக்காது இல்லையா. அதாவது அந்த சாங்கோட மியூசிக்கோட பாடுற மாதிரி. ஸோ இப்போ இந்த சாங்கோட கரோக்கேலாம் வந்து இப்போ நிறைய ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. எந்த பாட்டு எடுத்தாலும் அதுக்கு மியூசிக் வந்து கொடுத்துட்றாங்க. இப்போ கரோக்கேனா அங்கே என்னங்கிறத நான் காமன் பீப்புளுக்கு சொல்லிடுறேன். கரோக்கேங்கிறது என்னென்னா, அந்த ஒரிஜினல் பாட்டோட வாய்ஸ் இல்லாமல் மியூசிக் மட்டும் வரும். ஓகேங்களா. ஸோ நீங்கள் உங்கள் வாய்ஸில் அது கூட நீங்கள் சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் எங்கேயாவது ஸ்டேஜில் பாடுறீங்கன்னா அந்த கரோக்கே மட்டும் வச்சு கூட நீங்கள் பாடி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆன்லைனில் MP3 கரோக்கே கூட இருக்குது. நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா அந்த கரோக்கேவோட பாடி பாருங்கள். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு நிறைய சேலஞ்சஸ் வரலாம். அதாவது எந்த இடத்துல அந்த லைன் ஆரம்பிக்குது, வார்த்தைகள் எந்த இடத்துல ஆரம்பிக்குது, நடுவில் மியூசிக் எவ்வளோ கேப் விடுறாங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிறைய தடவை பாடல் கேட்க தான் உங்களுக்கு வந்து மனப்பாடம் ஆகும். ஸோ இந்த மியூசிக் வந்ததுக்கப்புறமா இந்த இடத்துல வந்து சாங்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க, இங்கே சரணம் ஆரம்பிக்கிறாங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஃபெமிலியரைஸ் ஆகும். அது மாதிரி பண்ணதுக்கப்புறமா உங்கள் வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணி கேட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இப்படி தாங்க வந்து ஒரு சாங்கை செல்ஃபாக ப்ராக்டிஸ் பண்ணுறது. ஸோ எப்படி அந்த சாங்கோட ஸ்பீடை கம்மி பண்ணுறதுங்கிறதுக்கு ஒரு ஆப் பற்றி நான் நிறைய வீடியோஸில் பேசியிருப்பேன். பட் ஸ்டில் நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு மியூசிக் ஸ்பீட் சேஞ்சர் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. ஆக்சுவலாக நிறைய ஆப்ஸ் அவைலபிளாக இருக்குது. பட் இது ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு. ஸோ அதனால் உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறேன். இந்த மியூசிக் ஸ்பீட் சேஞ்சர் ஆப்பை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் அந்த சாங்கை டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதை வந்து இந்த ஆப்பில் வந்து ப்ளே பண்ணுங்கள். இந்த ஆப்புக்குள்ளே போனாலே வந்து உங்கள் ஃபோனில் இருக்கிற சாங் எல்லாமே வந்துடும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த சாங் வந்து ப்ளே ஆகும். அதில் போயிட்டு டெம்போ 100% அப்படின்னு இந்த ஆப்லேயே இருக்குங்க. அந்த 100% அப்படியே நீங்கள் ஸ்லைட் பண்ணி டவுன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி 90%, 80%, 70% அப்படியே குறைக்கலாம். அப்படி குறைக்க என்ன ஆகும், அந்த சாங்கோட ஸ்பீடுமே வந்து அப்படியே கம்மியாக ஸ்லோவாக அவங்க பாடுற மாதிரி உங்களுக்கு கேட்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எந்தெந்த லைன் வேணுமோ அதை நீங்கள் கம்மி பண்ணி அவங்க ஸ்லோவாக பாடுவாங்களே அந்த ஒரிஜினல் சாங், அது கூடவே நீங்கள் பாடி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்படி நல்லா ஸ்ட்ராங் ஆனதுக்கப்புறமா மறுபடியும் திருப்பி 100% அதாவது ஒரிஜினல் ஸ்பீடோடு சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இப்படி தான் வந்து அந்த சாங்கோட ஸ்பீடை கம்மி பண்ணியும் கேட்கலாம், ஃபாஸ்ட் பண்ணியும் கூட கேட்டுக்கலாம். ஸோ நமக்கு இப்போ தேவை வந்து ஸ்லோவாக கேட்குறங்கிற விஷயம்தான். ஸோ இந்த மாதிரி இந்த ஆப்பை யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் மைண்டில் வச்சுட்டு ஒரு சாங்கை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் பர்ஃபெக்டாக பாட முடியும்.
ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது என்னால் தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் அடுத்தடுத்த வீடியோஸும் நீங்கள் கேட்குற டவுட்ஸை பொறுத்து தான் என்னால் போஸ்ட் பண்ண முடியும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சிங் ஈஸி. சப்ஸ்கிரைப் டு சிங் ஈஸி அண்ட் மேக் யுவர் சிங்கிங் ஈஸி.